திருவெம்பாவை என்பது மாணிக்கவாசகரால் சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுளான சிவபெருமானை குறித்து எழுதப்பட்ட பாடல்களின் தொகுப்பாகும். இந்த திருவெம்பாவை பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தின் பாடல்களையும் இணைத்து மார்கழி மாதத்தில் பாடுவதை சைவர்கள் மரபாக கொண்டுள்ளார்கள். கன்னிப் பெண்கள் மார்கழி மாதத்தில் இருக்கும் பாவை நோன்பின் ஒரு பகுதியாக இந்த பாடல்களை பாடுவது உள்ளது. திருவெம்பாவை 20 பாடல்களை கொண்டது. முதல் 8 பாடல்கள் சிவபெருமானின் புகழை பாடியபடி நீராட செல்லுவதை குறிக்கும். 9வது பாடல் சிவபெருமானிடம் தங்கள் வேண்டுதல்களை கூறுவதாகவும் 10வது பாடல் நீராடுதலையும் குறிப்பன. மாணிக்கவாசகர் திருவண்ணாமலையை தரிசிக்கும் போது பாடப்பெற்றது திருவெம்பாவை. சிவனுக்கு திருத்தொண்டு புரிவதையே வரமாக கேட்கிறது திருவெம்பாவை. திருவெம்பாவைக்கு சிறப்பாக விளங்குவது எம்பாவாய் என்னும் தொடர்மொழி. அதன் 20 பாடல்களிலும் பாட்டின் இறுதியில் திருவெம்பாவாய் என்றே வருவதால் அதுவே இதற்கு பெயராய் அமைந்தது. இந்த ஏலோர் எம்பாவாய் என்ற தொடர் பொருளற்றது என்றும் பாவை போன்ற பெண்ணே நீ சிந்திப்பாய் என்று பொருள் தருவதாகவும் இது கருத்துக்கள் நிலவுகின்றது. சிவசக்தியின் அருட்செயலையும் நவசக்திகள் ஒன்று சேர்ந்து சிவபெருமானை துதிப்பதும் திருவெம்பாவையின் தத்துவமாகும். மனோன்மணி, சர்வபூதமணி, பலப்பிரதமணி, பலவிகரணி, கலவிகரணி, காளி, ரௌத்திரி, சேட்டை, வாமை என்ற 9 சக்திகளின் ஏவலால் பிரபஞ்ச காரியம் நடைபெறும். இதனை உணர்ந்து நோற்பதே பாவை நோன்பாகும். பெண்கள் நோன்பு நோற்பதற்கு காலையில் செல்லும் போது தூங்கும் பெண்ணை எழுப்பும் காட்சி திருவெம்பாவையில் வருகின்றது. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்து ஈசன் அத்தன் ஆனந்தன் அமுதன் பின்னுக்கு ஒரு மருந்து வேத விருப்பொருள் சிவன் முன்னைப்பழம் தீயாடும் கூத்தன் என்று பலவாறு இறைவனை குறித்து பாடி நீராடி சிவபெருமானிடம் அடியார்கள் வேண்டுவதை திருவெம்பாவை விளக்குகிறது. மார்கழி முதல் நாள் திருவெம்பாவை 1. ஆன்மாவின் விருப்பம் என்ன? அதை அடைய மார்கழி என்ன செய்யும்? விண்ணையும் மண்ணையும் அளக்க ஒரு வாமனனால் கூட முடியும். பறந்து விரிந்த பார்க்கடலை அடக்க அகத்தியனும் உண்டு. எப்போதும் எவராலும் விரித்து விளக்கிச் சொல்ல முடியாத பெருமை கொண்டது திருவாசகம். அதில் திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் தேன் கலந்த தீங்கனி சுவை கொண்டது என்பர். அதை ஓரளவுக்கு எடுத்துச் சொல்ல விழைகிறது மனம். பிழை இருப்பின் பெரியவர்கள் பொறுத்தருள்க. மார்கழி முதல் நாள் நான்முகனும் நாராயணனும் தேடியும் காண முடியாத ஆதி அந்தமில்லாத அருள் பெரும் ஜோதியின் கருணையை எண்ணி இவ்வேளையில் யாம் பாடுவது உனக்கு கேட்கவில்லையா தோழி? வாள் போன்ற கண்களை கொண்ட பெண்ணே, ஈசனை கொண்டாடும் இந்த பாடலை கேட்டு உணராத உன் செவி என்ன செயல் இழந்து விட்டதோ? பிறவிதோறும் பாடி ஆடி தொழுதாலும் பேசவே முடியாத பெருமை கொண்டவை நம் மகாதேவரின் சிலம்பணிந்த திருப்பாதங்கள். அந்த பெருமை கொண்ட குஞ்சித பாதத்தை சரணடைவது குறித்து நாங்கள் பாடியபோது வீதியில் சென்ற ஏதுமறியாத சிறு பெண் ஒருத்தி விம்மி விம்மி அழுதாள். ஈசனை மறந்து வாழ்ந்த சிறுமை எண்ணி புலம்பி தரையில் விழுந்து மூர்ச்சையானாள். பெருமைகள் பல கொண்ட தோழியே, நீயோ உறங்குகின்றாய். நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. இனியும் தாமதிக்காதே. சிவனைப் பாட எழுந்து வருவாய் என் பாவையே. தொலைந்து போன வைர மோதிரம் நாம் தான். தொலைத்தவர் ஈசன். ஒவ்வொரு ஆன்மாவும் அவருடையதே.
அவருடைய சாயப்பட்டு பூமிக்கு வந்தவையே. அதனால் எப்போதும் நம்மை ஆட்கொள்ள அவர் காத்திருக்கின்றார். நாம் அவருடைய உடைமை. எத்தனை பிறப்பு எடுத்தாலும் அது புரிவதே இல்லை. மாயையில் சிக்கி, வினைகளில் சிக்கி மீண்டும் மீண்டும் இங்கேயே உழண்டு கிடக்கின்றோம். பக்கத்துக்கு பக்கம் கிளை தாவும் மந்தியைப் போல வாழ்கின்றோம். மரத்தின் உச்சிக்கு சென்றால்தான் வானத்தை பார்க்க முடியும். பக்தியின் உச்சமும் சரணாகதிதான். எங்கிருந்து வந்தோமோ அங்கு செல்ல வேண்டும். கண்ணப்பர் அப்படித்தான் சென்று விட்டார். எந்த நூலும் படிக்காத, எந்த குருவிடமும் உபதேசம் கேட்காத ஒரு காட்டு சிறுவன் ஈசனை கண்டார். கண்டதுமே கசிந்துருகி பற்றி கொண்டார். பூசை செய்தார், உணவு அளித்தார். காட்டு மிருகங்கள் தாக்காமல் இருக்க மகாதேவனுக்கே காவல் இருந்தார். எண்ணி 6 நாளில் ஈசனோடு கலந்து விட்டார். அப்படி இருக்க வேண்டும் அன்பு. அன்புக்கு ஒரு உதாரணம் என்றால் அது கண்ணப்பன் தான். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி. எண்ணி பாருங்கள், கண்ணப்பனை விட அறிவியலில் நாம் உயர்ந்து இருக்கலாம். அன்பில் அவரை மிஞ்ச முடியுமா? குலம், பிறப்பு, செல்வம், படிப்பு, தொழில், அதிகாரம், செல்வாக்கு என அனைத்தையும் விட உயர்ந்தது இறையை அறிந்து கொள்ளும் ஆர்வம். அந்த ஆர்வத்தால் ஈசனை வர வைத்தவர் கண்ணப்பர். இத்தனைக்கும் தான் அன்பு கொண்டது ஈசன் என்றோ, அதை வணங்கினால் நல்லது நடக்கும் என்பதோ கூட கண்ணப்பனுக்கு தெரியாது. நிபந்தனை அற்ற அன்பு அது. அதற்கே சிவன் ஆட்பட்டது. சிவத்தையே பதற வைத்த அன்புக்கு உரியவர் கண்ணப்பர். இதை உணர்ந்து கொண்டால் ஈசனின் திருப்பாதம் ஒவ்வொருவருக்கும் கிட்டிவிடும். ஆம், ஈசனின் பாதத்துக்கு அருகே சென்று விட வேண்டும் என்பதே ஒவ்வொரு ஆன்மாவின் விருப்பமும். இனி பிறப்போ இறப்போ இல்லை என்கின்ற உன்னத நிலைக்கு செல்ல வேண்டும். அதற்கு ஈசனின் திருப்பாதங்களே துணை செய்யும். அதை பற்றி கொள்ளாதவரை மாயையில் இருந்து தப்பவே முடியாது. கேவலம் ஒரு தூக்கத்தை கூட உதறிவிட முடியாது. நம் ஆன்மா ஜடம் இல்லை, அது நமக்கு சொந்தமும் இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். அற்புதமான இந்த மார்கழி விடியலில் மகாதேவனை பற்றி கொள்ள வாருங்கள். இந்த பதிவினை பற்றிய தங்களது கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். அது மேலும் பல நல்ல பதிவுகளை தங்களுக்கு தர விழையும். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.